மேலும் ஒரு அண்மை செய்தி, சென்னை விமான நிலையத்தில் உள்நாடு மற்றும் சர்வதேச விமான சேவைகள் திடீரென குறைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். ஏர் இந்தியா உள்ளிட்ட நிறுவனங்கள் சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்களின் சேவைகளை குறைத்துள்ளதோடு பல விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. சென்னையில் இருந்து அந்தமான், ஹைதராபாத், திருவனந்தபுரம், திருச்சி, கோவை செல்லும் ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர், துபாய், இலங்கை, சார்ஜா, தமாம் உள்ளிட்ட சர்வதேச விமானங்களையும் ரத்து செய்துள்ளது ஏர் இந்தியா நிறுவனம். விமான எரிபொருள் விலை பல மடங்கு உயர்வால் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏர் இந்தியா தன்னுடைய தரப்பில் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் உள்நாடு மற்றும் சர்வதேச விமான சேவைகள் திடீரென குறைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். ஏர் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்களின் சேவைகளை குறைத்துள்ளதோடு பல விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் இருந்து அந்தமான், ஹைதராபாத், திருவனந்தபுரம், திருச்சி, கோவை செல்லும் ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. சிங்கப்பூர், துபாய், இலங்கை, சார்ஜா, தமாம் உள்ளிட்ட சர்வதேச விமானங்களையும் ரத்து செய்துள்ளது ஏர் இந்தியா நிறுவனம். விமான எரிபொருளின் விலை பல மடங்கு உயர்ந்திருப்பதால் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா தகவல் தெரிவித்திருக்கிறது. விமான எரிபொருள் விலை பல மடங்கு உயர்ந்திருப்பதால் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அகஸ்டின் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அகஸ்டின், உங்களுடைய விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மிகவும் முக்கியமான ஒரு விமான நிலையம். தென்னிந்தியாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு தலைமை விமான நிலையமாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் சமீப காலமாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் மற்றும் சர்வதேச விமானங்களை ஏர் இந்தியா விமான நிறுவனங்கள், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் மற்றும் சில விமான நிறுவனங்கள் படிப்படியாக குறைத்து கொண்டு வருகின்றன. சில விமான சேவைகளில் விமான சேவைகள் மட்டும் குறைக்கப்பட்டுள்ளன. சில வழித்தடங்களில் விமான சேவைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போல் சென்னையில் இருந்து சுற்றுலா தலமான அந்தமானுக்கு ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்தமான் சென்னை இடையே தினமும் 4 விமான சேவைகளை ஏர் இந்தியா விமான நிறுவனம் இயக்கி வந்தது. இப்போது அந்த விமானங்கள் நிறுத்தப்பட்டு முழுவதுமாக நிறுத்தப்பட்டு விட்டது. எனவே ஏற்கனவே 14 விமான சேவைகள் அந்தமானுக்கு புறப்பாடு வருகை இயக்கப்பட்டு வந்தது. இப்போது 6 விமான சேவைகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் சுற்றுலா தலமான அந்தமானுக்கு செல்வதற்கு பயணிகள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றனர். அதே போல் சென்னையில் இருந்து திருச்சிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் தினமும் 2 விமான சேவைகளை இயக்கி வந்தது. அந்த விமான சேவைகளும் திடீரென நிறுத்தப்பட்டு விட்டது. அதே போல் சென்னை, கோவை இடையே இயக்கப்பட்டு வந்த ஏர் இந்தியா விமான சேவைகளும் சமீப காலமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதேபோல் சென்னை விமான நிலையத்திற்கு சர்வதேச விமான சேவைகளும் பல்வேறு விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இலங்கை, துபாய், சிங்கப்பூர், தமாம், சார்ஜா, கோலாலம்பூர் உள்ளிட்ட வெளிநாட்டு விமானங்களுக்கு திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இதே போல் பெரும்பாலான விமான சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளதால் ஏர் இந்தியா பயணிகள் மற்றும் விமான பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி கொண்டு இருக்கின்றனர். இது சம்பந்தமாக ஏர் இந்தியா நிறுவன அதிகாரிகளோடு தொடர்பு கொண்ட போது அவர்கள் தரப்பில் கூறும்போது எரிபொருள் விலைகள் பல மடங்கு உயர்வு எங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளை தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் விமான சேவைகள் குறைக்கப்பட்டு இருக்கிறோம். சில வழித்தடங்களில் ரத்து செய்ய இருக்கிறோம். இதனால் பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதோடு விமான சேவைகளை மீண்டும் அதிகரிக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நிலைமை சீர்திருந்த பிறகு இதை போல் விமான சேவைகள் மீண்டும் சீரமைக்கப்படும். வரும் செப்டம்பரில் இந்த விமான சேவைகள் மீண்டும் சீரடைய வாய்ப்பு உள்ளது என்று கூறுகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அகஸ்டின்.